Hello students, 10th Maths Public Examsக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று போட்ட வீடியோவில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வேணும்னா சொல்லுங்க, அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் செப்பரேட்டாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று 5 மார்க் கொஷின்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நான் டெக்ஸ்ட் புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நான் மேக்ஸுக்கு நிறைய வீடியோ ஒரு 7 to 8 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்க. தொடர்ச்சியா இந்த 4 நாளும் மேக்ஸ் மட்டும் படிக்கலாமா இல்ல மற்ற சப்ஜெக்ட் படிக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நீங்க மேக்ஸ் சுத்தமா ரெடி ஆகல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த 4 டேஸும் மேக்ஸையே பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல நான் மேக்ஸ் நல்லா தயாராயிருக்கேன், எனக்கு சயின்ஸ் படிக்கல, சோசியல் படிக்கல, அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க ஒரு 2 டேஸ் மேக்ஸ் பாருங்க, இல்ல 3 டேஸ் மேக்ஸ் பார்த்துட்டு ஒரு 1 டே சோசியலோ இல்ல சயின்ஸோ எது வீக்கா இருக்கீங்களோ அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது கிரியேட்டிவ் கொஷின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கிரியேட்டிவ் கொஷின்ஸ் சம்டைம்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது சென்டம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப 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 முக்கியம். இல்ல எனக்கு 90+ வேணும், 100 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க. நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு 80+, 90+, 100 இவங்கெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லயுமே எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போட்ட வீடியோவோட இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவே திரும்ப போட சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்கெல்லாம் நியூவா வீடியோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்ல 10th வீடியோஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோவுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். நிறைய ரீச் ஆகும்போது அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரும் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே இந்த கிரியேட்டிவ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இது மற்ற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். கல்வி விஜய் சேனலுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். அதோட growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெளிவா பார்த்துருவோம் வாங்க. சென்டம் நீங்க எடுக்கணும் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட யூனிட் எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது போக இந்த கிரியேட்டிவ் சம்ஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களால 100% சென்டம் எடுக்க முடியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பிஎல் கிளாஸஸ் சேனல் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 95+, 95, 98, 99, 97 சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மார்க்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட மார்க்ஸை. ஸோ நீங்கள் யாரெல்லாம் சென்டம் ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட பேப்பர் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிங்கன்னா யாரெல்லாம் கல்வி விஜய் சேனலுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் ரிசல்ட் முதற்கொண்டு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. யூனிட் 1ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின் இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்லி. 5 மார்க்ஸ்ல தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 99% கேட்பாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? கிராஃப் ஜாமெண்ட்ரியில கிரியேட்டிவ் வராது, 2 மார்க்ஸ்ல கிரியேட்டிவ் வராது, 99% 2 மார்க்ஸ்ல வராது. 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் வரும். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ல செலக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ஆப்ஷன்ல மற்ற சம்ஸை போடுங்க. இல்ல கம்பல்சரியில வந்துடுச்சு அப்படின்னா வேற வழியே கிடையாது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸை பொறுத்த வரையும் என்ன கான்செப்ட்னு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 1ல என்னென்ன சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த கோடொமைன், வாட் இஸ் த ரேஞ்ச், ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அது பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
arrow diagram, set of ordered pairs, table. இந்த மாதிரி கிரியேட்டிவ் சம்லாம் வந்து பப்ளிக்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டிருந்தீங்க. 100% வருது. ஸோ தயவு செஞ்சு சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 4, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாடல் கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல third sum, 9th term of an AP is 0. Prove that its 29th term is double twice the 19th term. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5th sum இல்லை 4ம் நல்லா பார்த்துக்கோங்க. 3யும் பார்த்துக்கோங்க, 4ம் பார்த்துக்கோங்க. இதே மெத்தட் தான், இதுவுமே ஏபி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அது ஈஸியாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. The 10th and 18th term of an AP are 41 and 73 respectively. Find the 27th term. அதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரூவ் தட்டுக்குலாம் ஆன்சர் கிடையாது, ஏன்னா இது வந்து நம்ம ப்ரூவ் தான் பண்ண போகிறோம், புரிஞ்சுதுங்களா? ஸோ இருக்கிற ஆன்சரை ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கடுத்தது 5th sum. The sum of 3 consecutive terms is an AP is 6. Their product is minus 120. Find the 3 terms. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 6th sum consecutive terms. இது வேண்டாம், 6th sum வேண்டாம், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடுங்க. 7th sum வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷோ தட் த m plus nth term of AP is 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 8th sum கேட்டே இருக்காங்க, பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. 8th sum, if a square b square c square is in AP, prove that 1 by b plus c, 1 by c plus a, 1 plus 1 by a plus b. இது ஆல்சோ இன் AP, இதுவுமே கேட்டிருக்காங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா find the all natural numbers between 300 and 500 which are divisible by 11. 13th question, very 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 important. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ABCD ஆர் இன் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ், தென் ப்ரூவ் தட். இந்த சம் பாருங்க. அதுக்கு அடுத்தது இதுவரையும் பாருங்க, போதும். ஃபர்ஸ்ட் இது முதல்ல நான் சொல்லதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற சம்ஸ் பாருங்க. பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கடுத்து யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. 2 digit number, the digit in the unit place is twice. இது ஆல்ரெடி ஒரு சம் இருக்கு உங்க புக் பேக்ல, அதே மாடல் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜிசிடி வந்து 3, 4, 6 இது மூணுமே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் கேட்கறதுக்கு அவ்வளோ சான்சஸ் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் எல்சிஎம்மும் இதில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த வருஷம் கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஜிசிடியே கேட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ எல்சிஎம்மும் பாருங்கள். எல்சிஎம் வந்து 5th sum. அப்போ என்ன பார்க்கணுன்னா 3, 4, 5, 6, 7 எல்லாமே பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட் 11th sum, 12th sum, 13th sum, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் மெத்தட், இதில் 16 and 17th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 21, 22 ரெண்டுமே பாருங்க. மேட்ரிக்ஸஸ்ல யோசிக்கவே வேண்டாம். 23, 24, 25 இது மூணுமே பார்த்தே ஆகணும். என்னடா உங்களுக்கு நான் இதில் நிறைய சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம், இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், ஃபர்ஸ்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை தான் வந்து மேக்ஸிமம் கேட்கறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க, அதனால அதை சொல்லிட்டு இருக்கேன். 6th சாப்டர் வந்து இதில் எல்லாமே பார்த்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்கள் எல்லா சாப்டரையும் கவர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 6th சாப்டருக்கு வாங்க. இதில் வந்து எல்லா சம்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயே வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த 3rd சம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த லைட் ஹவுஸ் சம் 5th சம் கொஸ்டின் நம்பர் 5, அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6th சம் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பலூன் ரெடியூசஸ் டு 30 degree, distance covered by the balloon during the interval. 6th question அதையும் பாருங்க. முடிஞ்சா அது 6th சாப்டர்ல எல்லா சம்மே பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து யூனிட் 7ல மென்சுரேஷன்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அதுக்கடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் 5th கொஸ்டின் பாருங்க. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. எல்லாமே ஆன்சர் உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
யூனிட் 8ல யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லா சம்ஸுமே போடுங்க. வெறும் 5 சம்ஸ் தான் இருக்கு. ப்ராபபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டிலாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. இந்த லைக் வந்து எனக்காக இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்லை. தயவு செஞ்சு லைக் கொடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ப்ளீஸ். பார்க்குற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000லாம் வீடியோ வந்து ரீச் போகுது. ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 100 200க்கு மேலே வர்றதில்ல. அது என்ன ஆகுது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர மாட்டுது. நியூவாக வரவங்க கேட்குறாங்க, உங்கள் சேனலில் நான் இப்போ தான் பார்த்தேன், ஸோ நான் என்னால் தமிழுக்கு வீடியோ பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாரும் மேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. பாவம் நிறைய பிள்ளைங்க மேக்ஸில் வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரி, பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டார்கெட் 95 100 90 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம் அதாவது ரிவிஷன்ல லாஸ்ட் ரிவிஷன்ல உங்களோட மேக்ஸ் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.